ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு கெட் அ டீப் ஸ்லீப் அப்படிங்கிற சீரியஸில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய முக்கியமான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கையில் வச்சுருக்க இந்த காஃபி கப் பார்த்தாவே இட் இஸ் கால்டு கஃபைன் கர்ஃப்யூ. நம்ம ஏன் காஃபியை அவ்வளோ லைக் பண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, ஏன் இந்த காஃபி நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் திங், நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், காஃபி எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும், காஃபி குடித்தாவே நான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், அது கஃபைனேட்டட் டீ ஆர் அது ரிலேட்டடாக எது சாப்பிட்டாலும் வி ஃபீல் தட் எனக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒருத்தர் ஒரு பெரிய கப் காஃபி குடிச்சிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்லீப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்குது. இது ஏன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்ப காஃபி அந்த காஃபியில் இருக்க கஃபைன் இருக்கு இல்லையா, அது ஒரு நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணும். நாட் ஓன்லி இட் அஃபெக்ட் த நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டமையும் அது அஃபெக்ட் பண்ணும். எண்டோக்ரைன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஒன்று அட்ரினலின், இன்னொன்று கார்டிசால். இந்த ரெண்டு ஹார்மோனோட மெயின் ஜாப் என்னென்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட், கெட் அப் அண்ட் கோ அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒரு ஓடுறதுக்கு, அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் இந்த ஒர்க்கை தான் இந்த கிளான்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல பண்ணுது. ஆனால் அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், கஃபைன் நிறைய எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்போ காஃபி குடித்தா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? உங்களுக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்குது, அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா மேக்ஸிமம் 2 o'clock மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் குடிக்கிற காஃபி நிறுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, 2 o'clock காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு அந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்லீப் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 days காஃபி குடிங்க, 3 days ஆஃப் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு 2 months காஃபி எடுத்துங்க, எகெயின் ஒரு 1 month கம்ப்ளீட்டாக கேப் கொடுத்து பாருங்கள், உங்களால் நல்ல டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஒரு மெத்து, சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால காஃபியை நான் குடித்தா ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காஃபி வில் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். அதனால் பிஃபோர் 2 o'clock காஃபி குடிச்சிட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணி அதை முடித்து தூங்கி எந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு கெட் அ டீப் ஸ்லீப் அப்படிங்கிற சீரியஸில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய முக்கியமான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கையில் வச்சுருக்க இந்த காஃபி கப் பார்த்தாவே இட் இஸ் கால்டு கஃபைன் கர்ஃப்யூ. நம்ம ஏன் காஃபியை அவ்வளோ லைக் பண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, ஏன் இந்த காஃபி நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் திங், நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், காஃபி எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும், காஃபி குடித்தாவே நான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், அது கஃபைனேட்டட் டீ ஆர் அது ரிலேட்டட்